பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி 2026 என்று சொன்னதும் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவுக்கு எதிராக கருத்துக்களை பொதுவெளிகளில் பதிவிட்டதும் தான் ஒரு மிகப்பெரிய உரசலை பாஜக தமிழக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்படுத்தியது. அந்த உரசலுடைய நீட்சியாக மத்திய பாஜகவை எதிர்த்து இப்போ வெளியில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்கிற அவருடைய எண்ணம் சிதைந்து போனது. இந்த தேர்தலில் 2024 நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் 2026 எப்படி களமாட முடியும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு வரும். நான் அடிக்கடி குறிப்பிடுறது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களை களத்தில் வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது கூட்டணிக்குமாக இங்கே வருவதற்கான கட்சிகள் காத்திருக்கிறது. அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் வரக்கூடிய வெற்றியை அதிமுக பெறும் நிச்சயம்.